டாரடெக்சிவஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம 9ஆம் வகுப்பில் இயல் 2ல் இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி பதில்கள் தான் பார்க்க போகிறோம். குரூப் 2 தேர்வு தொடர் நோக்கில் தமிழ் 10,000 கேள்விகள் அப்படிங்கிறதோட அடிப்படையில் 9ஆம் வகுப்பில் இயல் 2 அதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, உலக சுற்றுச்சூழல் நாள் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 அன்று தான் என்ன செய்யப்படுது அப்படின்னா கடைபிடிக்கப்படுது. அடுத்ததான் ஜூலை 15 கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். ஏன்னா அது காமராஜரனுடைய பிறந்த நாள். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியரான இளங்கோவடிகள் அதில் ஒரு வரியில் அதை கொடுத்துருப்பாரு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் அப்படின்னு சொல்லி அந்த வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கும்? இயற்கையை வாழ்த்தி பாடியதாக இடம்பெற்றிருக்கக்கூடியது. ஆப்ஷன் சி. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை எவ்வாறு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் மருவி கம்மாய் அப்படின்னு மாறி இருக்கு. கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாண்டி மண்டலத்தில் நிலப்பகுதியில் ஏரியை எப்படி அழைப்பாங்க அப்படின்னா கண்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் இந்த பாடத்தில் இன்னொன்று கேட்டிருப்பாங்க. பல வகைகளிலும் பயன்படக்கூடிய நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லி இளஞ்சி. அது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். 4வது கேள்வி, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று நீரின் இன்றியமையாமையை எடுத்துரைக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. ஆப்ஷன் சி. உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே அப்படின்னு சொல்லக்கூடியது நீரின் இன்றியமையாமையை இந்த நூல் எடுத்து சொல்லுது. அடுத்ததா, நிலைபெற்ற சிலை என்ற நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ் ஒலி. நிலைபெற்ற சிலை, வீராயி இதெல்லாம் யாருடையது அப்படின்னா தமிழ் ஒலியினுடையது. அடுத்ததா, பொறுத்துக. குந்த அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உட்கார. குந்தனா உட்கார. கந்தம் அப்படின்னா மனம். கந்தம் அப்படின்னா மனம். மிசைனா மேல். மிசைனா மேல். விசனம் அப்படின்னா கவலை அப்படின்னு அர்த்தம். அப்போ 4, 3, 2, 1. மிசையினுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேட்கலாம். மிசைனா மேலே. அவள்னா பள்ளம். அதை எதிர்ச்சொல்லாகவும் சொல்லலாம். அடுத்ததா, வாவி என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வாவி என்பதன் பொருள் பொய்கை. வாவி என்பதன் பொருள் பொய்கை. அடுத்த கேள்வி, மாவிரை தெழுந்தார்ப்ப வரைதரு பூவிரித்த புதுமது பொங்கிட. அதாவது மலைகள்லேருந்து விழுகின்ற அந்த அருவிகளில் அந்த மகரந்தம் நிரம்பிய மலர்களும் சேர்ந்தே வருமா. அந்த வரிகளிடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய புராணம். பெரிய புராணம். ஆப்ஷன் சி. அடுத்து, இந்த பெரிய புராணம் சேக்கிலார், அதாவது சேக்கிலார் சுந்தரரினுடைய அந்த திருத்தாண்டக தொகை அந்த மாதிரியான நூல்களை அடிப்படையாக வச்சு தான் என்ன செய்வார் அப்படின்னா அந்த பெரிய புராணத்தை இயற்றிருப்பார். அப்போ சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்குறாங்க. சேக்கிலார் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேக்கிலார் எந்த நூற்றாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சுந்தரரினுடைய அந்த திருத்தொண்டக தொகை அப்படின்றது அடியவரினுடைய பெருமையை பற்றி சொல்லும். அதை கொஞ்சம் விவரித்து என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல்லையும் அந்த அடியவர்களினுடைய சிறப்பை சொல்கிறதாக அமைஞ்சிருக்கும். இந்த 2 நூலையும் அடிப்படையாக கொண்டு தான் சேக்கிலார் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு அடியாராக 63 பேரோட சிறப்பை விளக்கி திருத்தொண்டர் புராணம், அது பெருமை காரணமாக தான் அதோட பேர் பெரிய புராணம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த சேக்கிலார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். விரிமலர் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது இலக்கண குறிப்பு. இதில் கேள்வி மாறி இருக்கு. விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு அப்படின்றது வினைத்தொகை. விரிகின்ற மலர், விரியும் மலர்னு முக்காலத்தையும் உணர்த்துறதுனால இது என்னது அப்படின்னா வினைத்தொகை. ஆப்ஷன் பி. வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ என்ற வரிகளை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா தேசிய கவி பாரதி. அடுத்து, கூற்று 1. வெற்றி முதலிய புறத்திணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூற்று 1 சரி. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை அப்படின்னு சொல்லி 12 திணைகள் என்ன செய்யும் அப்படின்னா இடம்பெற்றிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்கக்கூடிய கொஷின்ஸு. நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில கொஷின்ஸ் வெளியில் இருக்கும். அறம்பொருள் இன்பம் எனும் முப்பொருளின் அது உறுதி தரும் தன்மையை கூறுவது எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி. ஆப்ஷன் ஏ. அப்போ 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்ததா, யாக்கை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா உடம்பு. யாக்கை என்பதன் பொருள் உடம்பு. கடம்னால என்ன அர்த்தம் அப்படின்னா உடம்பு தான். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே தீதும் நன்றும் பிறர் தரவாரா யாதும் ஊரே யாவரும் கேளிர். இதெல்லாமே கணியன் பூங்குன்றனாரினுடைய புறநானூற்று வரிகள்.
கந்தர்வனினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நாகலிங்கம். கந்தர்வனினுடைய இயற்பெயர் நாகலிங்கம். கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற வரியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சி கவிமணி. ஆப்ஷன் சி கவிமணி. கல்லும் மலையும் குதித்து வந்தேன், பெருங்காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற வரியை இயற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. கவிமணி தேசிய விநாயகனார். அடுத்ததா தண்ணீர் தேசம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வைரமுத்து. தண்ணீர் தேசம் எனும் நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் வைரமுத்து. அடுத்ததா பொறுத்துக. குமிழிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. குமிழிக்கல் அப்படின்னு என்ன அர்த்தம், அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறாங்க, வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் அப்படின்றது இரிகேஷன் டெக்னாலஜி. வெப்பமண்டலம் அப்படின்னா டிராபிக்கல் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே ஸ்டோன்னு மாதிரி இருக்குது. அப்போ ஆப்ஷன் டி 2, 1, 4, 3. மல்லல் மூதூர் வயவேந்தே என்ற வரியில் மல்லல் என்பதன் பொருள் என்ன அப்படின்னா வளம். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா புறநானூறு. ஆப்ஷன் பி. சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. நல்லறம் பிரித்தெழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. நன்மை கூட்டல் அறம், மை விகுதி கெற்றும், நகரம் லகரமாக மாறும். அடுத்து எதிர்ச்சொல். இடும்பை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இடும்பைனா துன்பம். அப்போ அதோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னா இன்பம். ஆப்ஷன் டி. பொருந்தாதது எது? சால தவ கூர் களி இதெல்லாமே என்னது அப்படின்னா உரிச்சொல் தொடர். இதில் எது மட்டும் மாறி இருக்கு அப்படின்னா மற்று அப்படின்றது இடைச்சொல் தொடர். அப்போ இது மட்டும் தான் என்னது அப்படின்னா மாறி இருக்கு. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணக்கராகவும் விளங்கியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ் ஒளி. கவிஞர் தமிழ் ஒளி. இவர் பாரதியாரினுடைய வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது மரபு பிழைகளை நீக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கத்தினுடைய அந்த இளமை பேர் என்ன சொல்லுவோம்? சிங்க குருளைன்னு சொல்லுவோம். புலியினுடையது புலிப்பரல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆப்ஷன் பி. பிறமொழி சொற்களை நீக்குக. கடைத்தெருவில் பழம் வாங்கினேன். இங்கே பார்த்தீங்கன்னா பஜாரின்னு கொடுத்துருக்காங்க. பஜார் அப்படின்றது தமிழ் சொல் கிடையாது. பழம் வாங்கினேன் அப்படின்னு சொல்லணும். இங்கே பார்த்தீங்கன்னா வாங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த 2 கூற்றுகளுமே தப்பு. இங்கே பஜார்ன்றது தப்பு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் என்னது அப்படின்னா சரி. கடவுச்சீட்டு என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பாஸ்போர்ட். கடவுச்சீட்டு அப்படின்னா பாஸ்போர்ட். பயணச்சீட்டுன்னு கொடுத்தாங்கன்னா டிக்கெட்டு. பாஸ்வேர்டு அப்படின்னா கடவுச்சொல். பாஸ்புக் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா வங்கி கணக்கு புத்தகம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்புக் அது. கை என்ற ஓரெழுத்து ஒரு மொழியினுடைய பொருள் என்ன அப்படின்னா ஒழுக்கம். கைனா ஒழுக்கம். ஆப்ஷன் ஏ. ஒளி வேறுபாடு அறிக. அலை புற்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலை அலை அப்படின்னு சொல்லும்போது எப்படி அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகை அப்படின்னு சொல்லுவாங்க. அலை குகை. ஒளி வேறுபாடு அறிக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அலை அலை. இங்கே பார்த்தீங்கன்னா இது மாறி இருக்கு. அலை அலை அப்படின்னு வரணும். அலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா புற்றுன்னு ஒரு பொருளும் இருக்குது, குகைன்னு ஒரு பொருளும் இருக்குது. இந்த அலை அப்படிங்கிறது கடல் அலை, அலைதல் அந்த பொருளை தரக்கூடியது. அப்போ ஆப்ஷன் சி. ஆடினால் வேர்ச்சொல் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆடு. ஆப்ஷன் பி. நிறுத்தல் என்பதை பகுபத உறுப்பிலக்கணப்படி பிரிக்கவும். நிறு கூட்டல் இத்து கூட்டல் இந்த தாவை பிரித்தோன்னா முதல்ல நெருன்னு வரும், அடுத்ததாக இத்துன்னு வரும், அடுத்து அந்த தாவை பிரித்தோன்னா இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரியும். அப்போ இங்கே ஒரு இத்து, கடைசியில் ஒரு ஆ, இங்கே கடைசி எழுத்து என்ன இருக்குது அப்படின்னா அல்லுன்றது இருக்குது. அப்போ நிறு பகுதி, இத்து சந்தி, இத்து இட்டு இரின்னு இறந்த கால இடைநிலை, அல் அப்படின்னு சொல்கிறாங்க. அல் தல் அம்மை கை தொழில் பெயர் விகுதி அப்படின்னு கூட அதை சொல்லலாம். அப்போ நிறு கூட்டல் இத்து கூட்டல், இதை நிறு அப்படின்றத விட இன்னொரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நில்லுன்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா லகரம் ரகரமாக விகாரம் அடைஞ்சிருக்கும். நில் அப்படின்னு சொன்னால் தான் அது ஒரு பகுதி அல்லது கட்டளை சொல்லாக இருக்கும். நிறு அப்படின்னா நிறுக்கிறத சொல்லுவாங்க. நிற்றல் அப்படின்னு சொல்கிறது. நில் அப்படின்றதா நிறுத்தல் அப்படின்னு வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் டி. சாரி இது ஆக்சுவலி நிறு அப்படிங்கிறது தான் கரெக்டு. நிற்றல் அப்படின்னா தான் இந்த நிறு வரணும். நிற்றல் நிறுத்தல் அப்படின்னா நிறு கூட்டல் இத்து கூட்டல், இத்து கூட்டல் அல்லுன்னு வரலாம், அல்லது நிறு கூட்டல் இத்து கூட்டல் தல் அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா பிரியலாம். எப்படி அப்படின்னா இந்த நிறுத்தல் அப்படின்றதுல நிறு
நிறு அப்படின்றது பகுதி. அடுத்ததாக பிரிக்கக்கூடிய இத் அப்படின்றது சந்தி. இந்த தல் அப்படின்றத இத்து கூட்டல் அல் அப்படின்னும் பிரிக்கலாம், வெறும் தல் விகுதினே வச்சுக்கலாம். இப்போ இத்து கூட்டல் அல்லுன்னு பிரித்தோன்னா இத்தீட்டிருன்னு இறந்த காலடைநிலை, அல் வந்து தொழிற்பெயர் விகுதியாக சொல்லலாம், அல் தல் அம்மைக்கை. ஆனால் இங்கே தல்லுன்னு வச்சாலுமே இது தொழிற்பெயர் விகுதியாக தான் வரும். அப்போ நிறுன்றது தான் ஒரு வேர்ச்சொல், நிற்கிறது, அதை வந்து சொல்லலாம். நில் அப்படின்னு சொல்லும் போது அது நிற்றல் அப்படின்ற பொருளை தந்துடுது. அப்போ ஆப்ஷன் டி கிடையாது, ஆப்ஷன் ஏ தான் எது அப்படின்னா சரி. மூடுபனி என்பதன் இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்குறாங்க. மூடுபனி அப்படின்னா என்ன அர்த்தம்னா வினைத்தொகை. மூடுபனி அப்படின்றது வினைத்தொகை. வீராயி என்ற நூலினுடைய ஆசிரியர், நிலை பெற்ற சிலை, வீராயி இதெல்லாம் யாருடையது அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளியினுடையது. இவர் வந்து பாரதியாரினுடைய வழித்தோன்றல், பாரதிதாசனுடைய மாணவர். அகழி சரியான நினை தேர்ந்தெடுக்கின்றாங்க. அகழி கோட்டைக்கு வெளியே இருக்கக்கூடிய அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் அப்படின்றாங்க. நீர் நிறைந்த பகுதி அதான் சொல்கிறாங்க, கோட்டைக்கு வெளியில் இருக்கும் அகழி. அருவி அப்படின்னா மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது அப்படின்றாங்க, மலையிலேருந்து தண்ணி குத்திட்டு குதிக்கிறது. ஆழிக்கிணறு அப்படின்னா ஆழினாலே கடலுக்கு பக்கத்தில் தோண்டியிருக்கக்கூடிய கிணறு. ஆறுனா 2 கரைகளுக்கு இடையில் ஓடக்கூடிய நீர்ப்பரப்பு. அப்போ 4 கூற்றுகளுமே சரி, ஆப்ஷன் டி. எந்த ஆண்டு கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணை வந்து கட்டப்பட்டுச்சு அப்படின்னு கேட்குறாங்க. 1873. இது வந்து அந்த கல்லணையினுடைய அந்த இதை வந்து அடிப்படையாக கொண்டு தான் என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா இங்கேயும் கட்டியிருப்பாங்க. குள்ள குளிர குடிந்து நீராடி அப்படின்னு சொல்லக்கூடிய வரிகளை இயற்றியவர் யார் அப்படின்னா ஆண்டாள், ஆப்ஷன் பி. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா தோ பரமசிவன். மழை உழவுக்கு உதவுகிறது, விதைத்த விதை 1000 பெருகுகிறது, நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கில் வளர்கின்றன அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார், ஆப்ஷன் டி. அடுத்து கூற்று 1, தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணை தான் விரிவான பாசன திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா நீளம் வந்து 1080 அடின்னு கொடுத்துருக்காங்க, அகலம் வந்து 40லேருந்து 60 அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, உயரம் வந்து 15லேருந்து 16 அடியாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லணை அப்படின்றது கரிகாலனால் கட்டப்பட்ட இந்த கல்லணை கட்டிய தொழில்நுட்பத்தை என்ன செய்வாங்க அப்படின்னா வியந்து பாராட்டியிருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த நீர்ப்பாசன பரப்புகள்லையே வந்து கல்லணை வந்து அந்த நீர்ப்படு பரப்புக்கு ஏற்ற மாதிரி கற்களை கொண்டு வந்து போட்டு அதுக்கு மேலே என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு ஒட்டக்கூடிய பகுதி ஒன்றை வந்து நிறுத்தியிருப்பாங்க. அது மேலே தான் என்ன செய்யும், அதனாலேயே அந்த அந்த இடங்கள் வந்து அழகு பெறுவதாக என்ன செய்யும் அப்படின்னா அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த கல்லணை அப்படின்றது அது மேலே பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டு அந்த பாறைகளும் நீரரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே போயிடும். அதுக்கு மேலே ஒரு ஒட்டும் களிமண்ணை பூசி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த கல்லணை அப்படின்னு சொல்லும்போது இந்த இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சர் ஆர்தர் காட்டன் அப்படின்றவர் தான் இதை பல காலமாக ஆராய்ஞ்சு என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த கல்லணையை வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி இந்த கல்லணையை வந்து பயனற்ற சிறு சிறு பகுதிகளை இது பண்ணுறதுக்காக நல்ல மணல் போக்கிகளும் என்ன செஞ்சுருப்பார் அப்படின்னா அமைச்சிருப்பார். இந்த கல்லணையினுடைய நீளம் 1080 அடியாகவும் அகலம் அப்படின்றது 40லேருந்து 60 அடியாகவும் உயரம் அப்படின்றது 15லேருந்து 18 அடியாகவும் இருக்குது. வலுவான ஒரு கட்டுமானத்தோடு இது இருக்குது அப்படின்னு இந்த இது வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ முதல் 2 கூற்றுகளுமே சரி, ஆப்ஷன் ஏ. இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என அறியப்படுறவர் யார் அப்படின்னா சர் ஆர்தர் காட்டன், ஆப்ஷன் பி. பல வகைகளுக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் அப்படின்றது இளஞ்சி. இது ஒரு தடவை ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின். கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட் அப்படின்னு பேர் சூட்டியவர் யாருன்னு கேட்குறாங்க, சர் ஆர்தர் காட்டன். நம்ம தமிழர்களினுடைய அந்த கட்டுமான கலையை கண்டு வியந்திருப்பார். கவிஞனின் காதல், நிலைப்பற்ற சிலை, வீராயி இதெல்லாமே தமிழ் ஒளியினுடையது தான். அடுத்து தவறான இணை. மா அப்படின்னா வண்டு, சரி. மதுனா தேன். வளர் முதல் அப்படின்னா ஒரு முளைத்து வரக்கூடிய நெற்பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க, பருத்த பனைன்னு சொல்ல மாட்டாங்க. இரும்பனைனா அப்படின்னா தான் பருத்த பனைன்னு சொல்லுவாங்க. வரம்பு அப்படிங்கிறது வரப்பு தான். இப்போ ஆப்ஷன் சி தான் தவறானது. தரளம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முத்து. பணிலம்னா சங்கு, ஆப்ஷன் பி. மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலின் சுருள் விரிய என்ற வரிகளிடம் பெற்றிருக்கக்கூடிய நூல் பெரிய புராணம், ஆப்ஷன் சி. திருத்தொண்டக தொகை என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா சுந்தரர். சுந்தரர் எழுதின திருத்தொண்டக தொகையையும் நம்பியாண்டார் நம்பி தொகுத்திருப்பார்ல அந்த நூலையும் வச்சு தான் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா இவர் இந்த சேக்கிலார் பெரிய புராணத்தை என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா படைச்சிருப்பார். அடுத்தது பக்தி நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி மகாவித்வான் மீனாட்சுந்தரனார் யாரை பாராட்டுறாரு அப்படின்னா
சேக்கிலாரை பாராட்டுறாரு. பக்தினனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ அப்படின்னு சொல்லி சேக்கிலாரை புகழ்ந்து பாராட்டியவர் மகாவித்வான் மீனாட்சிசுந்தரனார். கருங்குவளை என்பது இலக்கண குறிப்பு. கருமை கூட்டல் குவளை, மை விகுதி மறைஞ்சு வந்தாலே அது பண்பு தொகை. கருங்குவளை பிரித்தோன்னா கருமை கூட்டல் குவளை அப்படின்னு பிரியும். கருமை கூட்டல் குவளை அப்படின்னு பிரியும். இங்கே என்ன ஆகும், ஈறு போதல்ல மை விகுதி கெட்டுரும். இந்த காவுக்கு இனமான இங்கு வந்து இந்த இடத்துல இனமிகளில் தோன்றி கருங்குவளை அப்படின்னு சொல்லி வரும். குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கு என்ற வரிகள் இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் எது அப்படின்னா சிறுபஞ்ச மூலம். ஆப்ஷன் டி. காரியாசனினுடைய நூல் அது. செல் என்பதன் வினையால் அணையும் பெயர் சென்றவள். சென்றான் அப்படின்னா அது ஆண்பால் வினை முற்று விகுதி. சென்றன அப்படின்னு சொல்லுவாங்க, பலவின் பாலில் சொல்லுவாங்க சென்றன. சென்ற அப்படின்னு அகரத்தில் முடிஞ்சுன்னா அது பெயரச்சம். இங்கே நம்ம கேட்டிருக்கிறது வினையாளனையும் பேர். அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து அகர வரிசைப்படுத்துக. கொடுத்துருக்கிறதுல ஏதாவது உயிரெழுத்துக்கள் இருந்தால் அது அந்த வரிசையை நம்ம முதல்ல எடுக்கணும். புயல், தென்றல், உயர்வு, தாழ்வு, இதில் எது உயிரெழுத்துக்களில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்வு. முதல்ல இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு, எரள வளல, இப்பு இம்மு, இக்கு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்பு இம்மு. அப்படியே எரள வளல் எழுதுனீங்கன்னா இடையினை எழுத்துக்கள் 6மே ரகரம் நகரம், இந்த 18 எழுத்துக்கள் முடியுது. இப்போ இதில் உயர்வு முதல் எழுத்து எழுதியாச்சு. அடுத்ததாக தேயும் இந்த தாவும் எடுத்துக்கோங்களேன், ரெண்டுமே தகர வரிசை. இந்த தே அப்படின்றத பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஏ. இந்த தாழ்வு அப்படின்றத தாவை பிரிச்சிங்கன்னா இத்து கூட்டல் ஆ. அப்போ ரெண்டுமே தகர வரிசை. அடுத்து இருக்கிறது பகர வரிசை. இத்து இங்கே இருக்குது, இப்பு இங்கே இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் இந்த தென்றல் தாழ்வு இது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் முதல்ல வரும். இத்து கூட்டல் ஆ முதல்ல வருமா, இத்து கூட்டல் ஏ முதல்ல வருமானு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வரக்கூடியது தாழ்வு, மூணாவதாக வரக்கூடியது தென்றல், கடைசியில் பகர வரிசையில் இருக்கக்கூடியது புயல். அப்போ ஆப்ஷன் சி. ஒரு பொருளுக்கு எந்த காரணமும் இல்லாமல் இட்டு வழங்கிய பெயர் என்னது அப்படின்னா இடுகுறி பெயர். அது எது காரணமே இல்லாமல் வழங்கி வந்த பெயர் இடுகுறி பெயர். உதாரணமாக கல், மண், மரம் எல்லாமே. கார் அறுத்தான் என்பது பெயர் சொல் அறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார் அறுத்தான் அப்படின்னா கார் காலத்தில் அறுத்தான், அந்த காலத்தை குறிக்கக்கூடியது காலவாகு பெயர். இலக்கண குறிப்பு தருக. ஆக்கமும் கேடும். விகுதி வெளிப்படையாக 2 தடவை என்றோம். ஆக்கமும் கேடும் அப்படின்னு சொல்லும்போது அது விகுதி 2 தடவை என்ற மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே எண்ணுமை. இதே இது வெறும் ஆக்கமும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, ஒன்று மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு பேர் முற்றுமை. அடுத்தது அவன் கல்வி கற்றிலன் என்பது எவ்வகை வாக்கியம்? அவன் படிக்கலன்றதை சொல்கிறாங்க. அப்போ எதிர்மறை வாக்கியம். ஆப்ஷன் சி. தெரிந்தனல் இதனை பிறவினையாக மாற்று. தெரிஞ்சிருச்சு அவளுக்கு, அப்போ அதை என்ன சொல்லுவா? தெரிவிப்பா மற்றவங்களுக்கு. அப்போ தெரிவித்தனல் இது பிறவினை. அலை ஓய்ந்த கடல் போல என்ற ஓமை உணர்த்தக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா அமைதியாக இருக்கிறது, மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பணிலம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சங்கு. தரளம்னா முத்து. தோன்றின் புகழோடு தோன்றுக என்பதில் இருக்கக்கூடிய எதுகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தோன்றின் தோன்றுக. அப்போ 1லையும் 3லையும் இருக்குது பொழிப்பு எதுகை. கா அப்படின்றாங்க சோலை. குலை. குலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா கா அப்படின்னா சோலை, குலை. களைன்னா என்ன அர்த்தம்னா கரும்பு, அரும்புனா சிறுமலர். குலை அப்படிங்கிறது சிறு கிளை. அப்போ 3 1 2 4 2 3 1 4 2 ஆப்ஷன் சி. கூற்று 1. திருத்தண்டக தொகை, திருத்தொண்டர், திருவந்தாதி இந்த 2 நூல்களையும் அடிப்படையாக கொண்டு சேக்கிலாரால் இயற்றப்பட்ட நூல் திருத்தொண்டர் புராணம். சரி. திருத்தொண்டர் புராணம் ஒவ்வொரு புராணத்திலும் ஒவ்வொரு அடியாராக 63 பேருடைய சிறப்பை பாடுவதால் இதற்கு பெரிய புராணம் என அழைக்கப்படுகிறது. 2 கூற்றுகளுமே சரி. கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆப்ஷன் ஏ. பாய்வன அப்படின்றத பிரித்தோன்னா பாய் கூட்டல் இவ்வு கூட்டல் இந்த வாவை பிரிச்சிங்கன்னா இவ்வு கூட்டல் ஆ. அடுத்து இந்த நாவை பிரித்தோன்னா இன்னு கூட்டல் ஆ. அப்போ இங்கே ஒரு ஆவும் இங்கே ஒரு இன்னும் இருக்குது. அப்போ அன் கூட்டல் ஆ. பாய் பகுதி. இவ்வு வந்து என்னது சந்தி, இடைநிலைன்னு போடக்கூடாது. அன் சாரியை. ஆ வந்து பெயரச்ச விகுதி. அப்போது ஆப்ஷன் பி. திருத்தொண்டர் திருவந்தாதி என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா நம்பியாண்டார் நம்பி. திருத்தொண்டர் திருவந்தாதி. தவறான இணை புணரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புள்ளிய நிலம், ரெண்டுமே சரி. தாட்குனா முயற்சி. நாளிகேரம்னா தென்னையை குறிக்கும், மலையுச்சியை சொல்ல மாட்டோம். அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு.
கொடுத்தோர் என்பதனுடைய இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையாளனையும் பெயர், அந்த வினையை செய்தவர் கொடுத்தோர். உண்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற வரிகள் புறநானூற்று வரிகள். ஆப்ஷன் ஏ. கந்தர்வனினுடைய நூல்களில் கல்லானது தவறானது. சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன், பள்ளிப்பறவைகள்ன்றது அவருடைய நூல் கிடையாது. கந்தர்வனினுடைய நூல் அது கிடையாது. அடுத்ததா கூற்று 1. ஒரு கூட்டு வினையின் முதல் உறுப்பாக தன் அடிப்படை பொருளை தரும் வினை முதல் வினை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி. முதல் வினைக்கு துணையாக வேறு ஒரு இலக்கண பொருளை தரும் வினை துணை வினை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 கூற்றுகளுமே என்னது அப்படின்னா சரி. முதல் வினைக்கு துணையாக வருவதா என்னது அப்படின்னா முதல் வினைக்கு துணையாக வேறொரு இலக்கண பொருளை தருவது தான் என்னது அப்படின்னா துணை வினை அப்படின்னு சொல்கிறாங்க. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா தாய் குழந்தைக்கு நிலவை காட்டினாள் அப்படின்றது நிலவை காட்டுறாங்க, அது முதல் வினை. ஆசிரியர் செய்யுளை பாடி காட்டினார், பாடின்ற ஒரு வினைக்கு பக்கத்தில் காட்டினார்ன்ற இன்னொரு வினை துணையாக வர்றதுனால வேறொரு இலக்கண பொருளை தருது, அது துணை வினை. இப்போ 2 கூற்றுகளும் சரி. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. தமிழில் ஏறத்தாழ எத்தனை துணை வினைகள் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 40 துணை வினைகள் என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. அடுத்ததா வாய்க்கால் மீன்கள் என்ற நூலினுடைய ஆசிரியர் வே. இறையன்பு. எத்தனை இணை சரியாக பொருந்தியுள்ளது? 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்கிறதுக்காக 822 லிட்டர். இந்த மாதிரி கேள்விகள் நமக்கு கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் அதில் புக்கில் கொடுத்துருக்கிறதுனால இது 1 கிலோ ஆப்பிள் உற்பத்தி செய்கிறதுக்கு 822 லிட்டர் தண்ணி வேணும். 1 கிலோ சர்க்கரை உற்பத்தி செய்கிறதுக்கு 1780 லிட்டர் தண்ணி வேணும். 1 கிலோ அரிசி உற்பத்தி செய்ய 2500 லிட்டர் தண்ணி. 1 கிலோ காப்பி கொட்டைக்கு 18,000க்கும் மேற்பட்ட தண்ணி. இப்போ ஆப்ஷன் 4 இணைகளும் சரி. மழைக்காலமும் குயிலோசையும் என்ற நூலினுடைய ஆசிரியர் மா. கிருஷ்ணன். கவிஞர் தமிழ் ஒளி எங்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவரும் புதுவை. கவிஞர் தமிழ் ஒளி புதுவை. தவறானவை எவை அப்படின்னு கேட்குறாங்க. வெந்து, குந்த, வெம்பி, எய்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெந்து உகரத்தில் முடிஞ்சிருக்கு, வெம்பி இகரத்தில் முடிஞ்சிருக்கு, எய்தி இகரத்தில் முடிஞ்சிருக்கு. இது 3மே அப்போ வினை எச்சம். குந்தன் அகரத்தில் முடிஞ்சிருக்கிறதுனால அது பெயரெச்சம். அப்போ ஆப்ஷன் பி தான் தவறானது, அதாவது பொருந்தாதது. தவறானதுன்றதை விட பொருந்தாதது. தவறான இணை எது? மாடு அப்படின்னா பக்கம், செல்வம், இந்த எல்லா பொருளையும் தரும். கோடுனா குளக்கரை, மேதினா எருமை, வளை அப்படிங்கிறது மொட்டு அப்படின்ற பொருளை தராது. அப்போ ஆப்ஷன் டி தவறானது. சேக்கிலார் யாரினுடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னா 2ஆம் குலோத்துங்கனினுடைய அவையில் இருந்திருப்பார். அடுத்து பொருந்தாதது எது? மூதூர், முதுமை கூட்டல் ஊர், நல்லிசை, நன்மை கூட்டல் இசை, புன்புலம், புன்மை கூட்டல் புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமையா அப்படின்றது இதில் பொருந்தாமல் இருக்குது. இப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. மற்றது எல்லாமே பண்பு தொகையை குறிக்கக்கூடியது. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக விளங்கும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்பாட்டு கருவூலம்னு சொல்லிட்டாலே அது புறநானூறு. அடுத்ததா பொருத்தமான விடையை தேர்க. நீரின்றி அமையாது உலகு, வள்ளுவர். நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்றாங்க, இது ஔவையார் கிடையாது. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் இளங்கோடிகள். அப்போ ஆப்ஷன் 1, 3 சரி. பி. தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தேசம் வைரமுத்து. அழகின் சிரிப்பு என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதிதாசன். நாளிகேரம் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா தென்னை மரம். பகடு என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எருமை. பகடுனா எருமை, மேதினாலும் எருமை தான். நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழி அப்படின்னு சொல்லக்கூடியது, கோழி அப்படின்னா அரச மரம். சாலம் அப்படின்றாங்க, சாலமரம் அப்படின்னா அது ஆச்சா மரத்தை குறிக்கக்கூடியது. தாமலம் அப்படின்னா பச்சை மரம். அப்போது ஆப்ஷன் சி 2, 1, 4, 3. கூற்று 1. புனர்குளம் என்பது நீர்வரத்து மடையின்றி மழைநீரையே கொண்டிருக்கக்கூடிய குளிக்கும் நீர்நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முதல் கூற்று சரி. பூட்டை கிணறு அப்படின்றது அகலமும் ஆழமும் கொண்ட பெருங்கிணறு அப்படின்றாங்க. பூட்டை கிணறு அப்படின்றது அகலமும் ஆழமும் கொண்ட பெருங்கிணறு அப்படின்னு சொல்கிறாங்க. அது பூட்டை கிணறுன்றது அதில் வராது. அப்போ முதல் கூற்று சரி, 2வது கூற்று அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது அப்படின்னா தவறு. அப்போ ஆப்ஷன் சி. புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து இல்லாமல் மழையை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய ஒரு குளிக்கக்கூடிய ஒரு நீர்நிலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புனர்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. புனர்குளம். அடுத்ததா பூட்டை கிணறு அப்படின்றது கமலை நீர் பாய்ச்சக்கூடிய அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு கிணறு. கமலை நீர் பாய்ச்சக்கூடிய அகலமும் ஆழமும் கொண்டதுன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கேணி அப்படின்னு சொல்லுவாங்க பெருங்கிணறுக்கு. இப்போ ஆப்ஷன் சி தான் சரி.
அடுத்து முல்லை பெரியார் அணையை கட்டியவர் யார் அப்படின்னா ஜான் பென்னிக்விக். ஆப்ஷன் ஏ. சனி நீராடு அப்படின்றது யாருடைய வாக்கு அப்படின்னா ஔவையாரினுடைய வாக்கு. தெய்வ சிலைகளை குறிக்க வைப்பதை நம்ம எப்படி சொல்லுவாங்கன்னா திருமஞ்சனம் ஆடல் அப்படின்னு சொல்லுவாங்க. பாண்டில் அப்படின்றதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வட்டம். ஆப்ஷன் டி. உவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய அந்த நீர்நிலை எப்படி சொல்லுவாங்கன்னா கூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. உவர்மண் நிலத்தில் தோன்றனா கூவல். சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டுக்கிணறு. இதே இது உரைக்கிணறு அப்படின்னு சொன்னால் மணற்பாங்கான இடத்துல உர வைக்கிறது, அந்த மணல் பாங்கான இடத்துல சிமெண்ட் உர இறக்கி வைக்கிறது உரைக்கிணறு. அதே இது கட்டிக்கிணறுனா சரளை நிலத்தில் தோண்டணும். இந்த ரெண்டுதையும் ஞாபகம் வச்சுக்கணும். கவிஞர் தமிழ் ஒளியின் நூறுகளில் தவறானது எது? மேதினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, இது எல்லாமே உண்டு. தமிழர் பெட்டகம் அவருடையது கிடையாது. ஆப்ஷன் டி. அடுத்து குமைந்தனை அப்படின்றத பகுபத உறுப்பிலக்கணப்படி என்ன செய்யணும் அப்படின்னா பிரிக்கணும். குமை அப்படின்றது முதல்ல பகுதி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அது இத்தா இருந்து இந்தா மாறி இருக்கும். அடுத்து இந்த தாவை பிரித்தோன்னா இத்து கூட்டல் ஆ. அப்போ இத்து கூட்டல் யாருக்கு இந்த நையை பிரித்தோம் அப்படின்னா இன்னு கூட்டல் ஐ. அப்போ அன்சாரியை ஐ அப்படிங்கிறது இடம்பெறும். கூட்டல் ஐ. குமை அப்படிங்கிறது பகுதி, இத்தானது சந்தி. குமைங்கிறது பகுதி, இத்தானது சந்தி, இந்தானது விகாரம். இத்தீட்டிரன் இறந்த கால நிலை. அன்சாரியை ஐ குமைந்த நை அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்றன் பாலினை குறிக்கக்கூடிய ஒன்று. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரியான இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேணி அப்படின்றது அகலமும் ஆழமும் கொண்ட பெருங்கிணறு அப்படின்றாங்க. கேணி அப்படின்னு சொல்கிறாங்க. அகலமும் ஆழமும் கொண்ட பெருங்கிணறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறு குளம். குண்டு சின்னதாக இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கக்கூடிய ஒரு நீர்நிலை அப்படின்னா அதுக்கு பேர் குண்டம். அப்போ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. மாதவி காவியம் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா கவிஞர் தமிழ் ஒளி. இவர் தான் நிலை பெற்ற சிலை, வீராயி, கண்ணப்பன் கிளிகள்லாம் எழுதியிருப்பார். குருவிப்பட்டி இதெல்லாமே. கன்னி வாழை தவறான இணை இது. கன்னி வாழை அப்படின்னா இளமையான மீன், இளமையான வாழை மீன் சரி. துதைந்து எழும், கலக்கி எழும். சூடு அப்படின்னா நெரளிக்கட்டு. சுரி வளை அப்படின்றாங்க. இதில் முத்துன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தவறானது. வேரின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா தேன் அப்படின்னு அர்த்தம். 99 இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். சந்துனா சந்தன மரம், நாகம்னா நாகமரம், காஞ்சினா ஆற்றுப்பூவரசு. அப்போ அனைத்து கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் டி. உற்றுழு உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே என்ற வரிகளிடம் வச்சிருக்கக்கூடிய நூல் புறநானூறு. இதோட இயல் 2ல் இருக்கக்கூடிய 100 கேள்விகள் முடியுது. இயல் 3 நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.